irregular periods என்னதான் பண்றது? உங்க பிரச்சனைகளை கட்டுப்படுத்த லயன் டேட் சிரப் தினமும் 2 ஸ்பூன். திரு அண்ணாமலை அவர்கள் பேட்டியில் 5 முனை போட்டி தான் உறுதியா இருக்கும். அதுல கடும் போட்டி அப்படின்றது திமுக அணிக்கும் எங்கள் அணிக்கும் தான் அப்படின்னு பிரம்மாண்ட கூட்டணியை நாங்க அமைப்போம்னு திரு எடப்பாடி பழனிசாமி சொல்றாரு. இப்ப யார் பெரிய அணி அமைக்க போறாங்கன்றதுல தான் பாமக பேசி இருக்கிற ஒரு முக்கியமான விஷயம் இருக்கு. அப்போ பாஜக அப்ப லெனின் சொன்ன மாதிரி பாஜக பாமகவை தக்க வைக்க முயற்சி பண்ண மாட்டாங்களா? இல்லை சார், அதாவது ஒரு பிரின்சிபல் ஆப்போசிஷன் பார்ட்டின்ற முறையில் ஏடிஎம்கேக்கு தான் ஆட்சி அமைக்கிற வாய்ப்பு இருக்குது. திமுக மேலே ஒரு அதிருப்தி இருக்குது, அந்த ஆட்சி போகணும்னு நினச்சா மக்கள் அடுத்தது அதிமுகவை தான் பார்ப்பாங்க. ஆக்சுவலாக அது எப்படி தங்களை கட்டமைத்துக் கொள்கிறார்கள், எப்படி பலமாக வராங்க, எப்படி பலமான கூட்டணி அமைக்கிறாங்கிறத பொறுத்து இருந்தால் பார்க்கணும். ஸோ மக்களுடைய சாய்ஸ் வந்து பாஜகவோ இல்லை ஈவன் பாமகவோ இருக்காது. ஆனால் தாவேக்கா வந்து ஒரு தனி இதாக வந்திருக்காங்க, ஒரு அமைப்பாக வந்திருக்காங்க. அவங்களுக்கு வந்து ஒரு சப்போர்ட் இருக்கும். பட் எடுத்த உடனே அவங்க ஆட்சி அமைப்பாங்களான்னு சொல்ல முடியாது. ஒருவேளை பாமக தாவேக்கா அதிமுகன்னு ஒரு அணி அமைகிறது, நான் சொல்றேன், ஒருவேளை அமைஞ்சா அது ஸ்ட்ராங்கா. அதாவது அதிமுக தாவேக்கா பாமக தேமுதிகன்னு ஒரு அணி அமைஞ்சா அது பெட்டரான ஒரு ஸ்ட்ராங்கான ஒரு கூட்டணியாக இருக்கிறதுக்கான வாய்ப்பு இருக்கு. நான் வந்து பாஜகவோட அதிமுக இது அது அமையலைன்னா அதிமுக பாஜக அமையும் நான் ஒரு விஷயத்தை சொல்றேன்ல. உடனே பொங்கலூர் சொல்றாரு, பத்திரிகையாளர் இது மாதிரி தப்பாலாம் பேசக்கூடாதுன்றாரு. பாலிடிக்ஸ்ல எது நடக்கும் என்ன நடக்கும் எல்லாருக்கும் தெரியும், எப்போ வேணா நடக்கும். 2019 பாமக அதிமுகவோட சேர்ந்தது, அதை பிடிக்கலன்னு தான் பொங்கலூர் மணிகண்டன் பாமகலேருந்து வெளில வந்தார். இப்போ வந்து பாமக அதிமுகவோட சேரணும்னு பேசிட்டு இருக்காருல்ல, அவர் ஏன் வெளியில வந்தார்? பாமக அதிமுகவோட சேர்ந்ததுனால தான் வெளில வந்தார் 2019. அது தனிப்பட்ட முடிவு. பாயிண்ட் என்னன்னா, பல காரணங்கள். நான் சொல்ற விஷயம் இப்ப கேட்டுக்கோங்க. அதாவது வந்து அதிமுக தான் பிரின்சிபல் ஆப்போசிஷன் பார்ட்டி, பாமக வந்து ஒரு சப்சிடரி போர்ஸா தான் இருக்கு. அது ஆட்சி அமைக்கக்கூடிய வாய்ப்பு இல்லை. அது எந்த கட்சி எந்த கூட்டணி ஸ்ட்ராங்கா வருமோ அந்த கூட்டணிக்கு அவங்க போவாங்க. இல்ல அந்த இடத்துல தான் பொங்கலூர் மணிகண்டன் என்ன சொல்றாருன்னா, மீண்டும் மீண்டும் நாங்க தெளிவுபடுத்திட்டோம், மக்கள் மன்றத்துல சொல்லிட்டோம், 26ல நாங்க பாஜகவோடு இருக்க மாட்டோம்னு சொன்ன பிறகு அந்த ஆப்ஷனை பேசாதீங்க. அது பொங்கலூர் மணிகண்டன் சொல்ல வேண்டிய விஷயம் இல்லை சார். எலெக்ஷன் சமயத்துல என்ன சூழல் இருக்கு, ஏடிஎம்கே என்ன மாதிரி முடிவு எடுக்கிறாங்க, அது அவங்க கட்சி கட்டமைப்பு முடிவு எடுக்க வேண்டிய விஷயம். அதை ஒட்டி அப்போ பொங்கலூர் மணிகண்டன் ஜஸ்டிஃபை பண்ணி பேசுவார். இதை நம்ம பார்ப்போம். அப்போ அதனால என்ன நடக்கும்னு சொல்ல முடியாது. பாயிண்ட் என்னன்னா, வின்னபிலிட்டி தான் இங்க கொஸ்டின். வின்னபிலிட்டி தான் முக்கியம். தாவேக்கோட ஒரு கூட்டணி அமைக்க முடிஞ்சது, தாவேக்கா சொல்ற ஆட்சியில் பங்குன்ற விஷயத்துக்கு அதிமுக ஒத்துக்குது வச்சுக்கோங்க, அந்த கூட்டணி அமைக்கிறதுக்கான வாய்ப்புகள் இருக்கு. அதுல பாமக சேரத்துக்கு கூட்டணி ஆட்சின்னு பாமக சொல்றாங்கல்ல, அதுல சேரத்துக்கான வாய்ப்பு இருக்கு. அது அதிமுக கையில இருக்கு. பாஜக தன்னை தக்க வைக்கிறது, பாஜக அதிமுக வந்து எப்படி இழுத்து தங்கள் கூட்டணிக்கு கொண்டதுக்கான சாமதான அந்த இதெல்லாம் பயன்படுத்துவாங்க. அதுல அதிமுக எப்படி தப்பிச்சு போறதுன்றதை பொறுத்து இருந்து பார்க்கணும். தப்பிக்க முடியாத மாட்டிக்கிறதா. பொங்கலூர் மணிகண்டன் என்ன சொன்னார்? பிரதமர் மோடி ரொம்ப வலுவாக இருக்கிற போதே நாங்க எதிர்த்து வெளியில வந்தவங்க, அவ்வளவு வலிமையோடு இருக்கிற போது நாங்க வெளியில வந்திருக்கோம்ல, அப்புறம் என்ன உங்களுக்கு பாஜக புதுசா சார்? 21 வரையும் பாஜகவோட தான் இருந்தீங்க. அதுல வந்து இன்ஃபேக்ட் அதுல பாத்தீங்கன்னா அசம்பிளி எலெக்ஷன்ல 2 ஆன்டி இன்குபன்சியை தாண்டி நீங்க 75 சீட் வாங்கினீங்களா இல்லையா? பாஜகவோட தானே இருந்தீங்க. பொங்கலூர் மணிகண்டன் இல்ல ஐயா சொன்ன ஒரு கருத்து இல்லைங்க. இப்ப நான் வந்து பாமகவில் இருந்து அன்னைக்கு அதிமுக கூட்டணி சொன்னதுக்கு காரணம் என்னன்னா, டாக்டர் அன்புமணி அவர்கள் வந்து 3 ஆண்டுகள் மிக கடுமையாக அதிமுக விமர்சனம் பண்ணார். அது யாரும் விரும்பாத அளவுக்கு பேசினார். இப்ப அப்படி மிக கடுமையா ஊழ குற்றச்சாட்டுகள் கவர்னர் கொடுத்துட்டு தடித்த வார்த்தைகளை தனிப்பட்ட முறையில் பேசிட்டு மீண்டும் போனீங்கன்னா மக்கள் எப்படி நினைப்பாங்க? அந்த முரண்பாடுதான். அதிமுக வேண்டாம்னு சொல்லல. நான் எடப்பாடியாரை பேசும்போது கூட அன்புமணி வேண்டாம்னு சொன்னேன், இப்படி எல்லாம் பேசாதீங்கன்னு சொன்னேன். ஆனா எடப்பாடியாரை திரும்ப திரும்ப பேசுறதுதான் பணம் எடுத்தோம். ஒண்ணு. இரண்டாவதுங்க, இப்போ பாமகவுடைய அடிப்படையான கொள்கை என்ன? சமூக நீதி. இப்ப ஜாதிவாதி கணக்கெடுத்து மக்கள் தொகை அடிப்படையில இடஒதுக்கீடு வழங்குன்னு சொல்றாங்க. இப்போ மத்தியில பாஜக செய்ய விரும்பல, தமிழ்நாடுக்கு திமுகவும் செய்ய விரும்பல. அதிமுக கடந்த தேர்தலுக்கு முன்பாக சொல்லுச்சு, நாங்கள் ஆட்சிக்கு வந்தால் நிச்சயமாக சாதிவாதி கணக்கெடுப்பு நடத்தி இடஒதுக்கீடு வழங்குவோம் சொல்லி சொல்றீங்களா? அப்ப இந்த மாதிரியான கொள்கையை அமல்படுத்த போராட்டம் அதிமுகவும் நடத்தலாமே. பாமகவோடு சேர்ந்து நாங்க கொண்டு வந்த 10.5 தான், 10.5 வந்து நிறைவேற்றுங்கன்னு அதிமுகவும் போராட்டத்தில் இறங்கலாமே. அந்த தென் மாவட்ட பின்னடைவுக்கு பிறகு நீங்க கொண்டு வந்தீங்க, அதை யாரும் மறுக்க முடியாது, வரலாறு மறுக்காது. ஆனா அதுக்கப்புறம் இதுவரைக்கும் நீங்க அமைதியா தானே இருக்கிறீங்க. 10.5 விஷயத்துல வெளிப்படையா பேசுறீங்களா என்ன? சார் தெளிவான ஒரு காரணம். அதாவது மீண்டும் ஆட்சிக்கு வந்த பிறகு சாதி வாரியாக மக்கள் தொகை கணக்கெடுத்து அதன் அடிப்படையில் தான் இடஒதுக்கீடு வழங்கப்படும், இது தற்காலிகமானதான் என்று தெளிவாக சட்டம் எல்லாம் எடப்பாடி பேசினாருங்க. அப்போ ஆட்சி வந்திருந்தால் இது 10.5 மட்டுமல்ல, இன்னும் கூடுதலான மக்கள் தொகை இருந்தாலும் சேர்த்து கொடுப்பாங்க. அதே மாதிரி எல்லா சமூகத்திற்கும் அந்த சமூகத்தினுடைய மக்கள் தொகை அடிப்படையில அந்த சலுகைகளை வழங்க வேண்டும் என்பதுதான் நோக்கம்ங்க. நீங்க சொல்வது பொங்கலூர் மணிகண்டன் பாஜகவோடு கூட்டணி இல்ல, பாமகவை பொறுத்த வரைக்கும் ஒரு சமூக நீதி அரசியல பேசுற கட்சி
அதனால ஒரு நேச்சுரல் சாய்ஸா இருக்கும்னு. ஆனா ரவி அவர்கள் சொல்றது தொலைநோக்கா பார்க்கிறப்ப இந்த திராவிட கட்சிகள் ஏன்னு நினைப்பாங்க, நாளைக்கு அதிமுக சொல்லும் எங்களாலதான் சொல்லும், அதை தவிர்ப்பாங்கன்றார். தொலைநோக்குன்னு பார்த்தா பாமக பாஜகவோட தான் இருக்கும்ன்றது. இல்ல தொலைநோக்கு பார்வையோடு தமிழ்நாட்டுக்கு இந்த 10 ஆண்டுகளுக்கு முடிஞ்சு இப்ப 11 ஆண்டு ஆக போகுது. பாஜக தமிழ்நாட்டுக்கு என்ன பண்ணுச்சு சொல்லுங்க. தொலைநோக்கு பார்வையோட இதெல்லாம் பண்ணணும்னு சொல்லுங்க. ஒண்ணுமே இல்ல. இப்ப நீங்க திரு அண்ணாமலை அவர்கள் கோயம்புத்தூர் தேர்தலில் போட்டியிடும் போது நாங்கள் மீண்டும் ஆட்சிக்கு வந்தால் ஆனமலையாறு நல்லா திட்டத்தை நிறைவேற்றுவோம், 10,000 கோடி பெற்றுத் தருவேன் சொன்னார். இப்ப மத்தியில் ஆட்சி ஏன் செய்ய முடியல? அன்றைக்கு எடப்பாடியாக 2 முறை கேரளா முதலமைச்சர் பேசினாருங்க. அப்ப இதெல்லாம் மாநில அரசுல அதிகாரத்தை வருகிற போதுதான் நிச்சயமாக அதிமுக செய்ய முடிய, பாஜக நிச்சயமாக செய்யாது. அதனால சொல்றேன், அதிமுகவோடு யார் சேர்கிறாரோ அதன் அடிப்படையில் தான் தமிழ்நாட்டுக்கான தேவைகளை பெற முடியும். பாயிண்ட் அப்படின்றது அதிமுக தான் வலுவான அணியை அமைக்க, அதுல மாற்று கருத்து இல்லைங்க. அடிப்படையில பாஜகவோட ரோல் என்ன வந்துடுறேன். நீங்க பாஜக அதிமுக தனியா நிற்கும் அப்படிங்கிற ஒரு ஸ்கேலை வச்சுக்கிறீங்க. அதிமுகவுக்கு தான் வலுவான இது. பாஜக சேர்ந்தா கூட அதிமுக தான் வலுவான கட்சிங்கிறது அண்ணாமலை அவர்களே பல முறை சொல்லியிருக்காரு. ஆஃப்டர் ஆல் என்டிஏல இருந்தவங்க தான், அதுல ஒன்றும் பெரிய இப்போதைக்கு இல்லையே, சேர முடியாது. இங்க பாருங்க, சேர்றதுக்கான சாத்தியம் இல்லை. பாஜகவும் அதிமுகவும் சேர்வதற்கான சாத்தியம் இல்லை. ஆனால் எப்படியாவது அந்த தேரை ஓட்டிடணும்னு நிறைய பேர் முயற்சி பண்றாங்க. திமுகவுக்கும் அதுல இருக்கக்கூடிய ஆர்வம் என்னன்னா, அப்படி சேர விட்டா இந்த சிறுபான்மையினர் வாக்க நாமளே தக்க வச்சுக்கலாம். அதிமுக தான் இல்லன்ட்டாங்களே, இல்லன்றத வச்சு பேசுங்கன்ற. திரும்ப திரும்ப அதிமுக இல்லைன்னு சொல்றதும் பாஜக வாயை மூடிட்டு இருக்கிறதும் உண்மை. ஆனா அந்த எண்ணம் இருக்கு பாருங்க, செய்யணும்ங்கிற ஒரு எண்ணம் இருக்கு பாருங்க, அது நிறைய பேர்கிட்ட இருக்கு. இன்னும் பேசிட்டு இருக்காங்க. நீங்களும் அப்ப அதிமுக பாஜக அணியை அமையலான்றீங்க. செப்டம்பர் 2023க்கு அப்புறம் நான் தொடர்ந்து பேசிட்டு இருக்கிறது, அதிமுக பிஜேபி கூட்டணி அமைவதற்கான சாத்தியங்கள் இனி இல்லை. அதுல எந்த மாற்று கருத்தும் இல்லை. இப்போ சும்மா நான் கொளுத்தி போடுறேன்னு சொல்லாதீங்க, ஒரு சீரியஸா ஒரு விஷயத்தை பேசுவோம். பாஜக இருப்பதனால் எதிர்கட்சிகள் எல்லாம் கூட்டணி சேர முடியல. அது ஒரு பிரச்சனையா? எதிர் கூட்டணிகள்ல திமுகவை எதிர்க்கின்ற கட்சிகள் எல்லாம் கூட்டணி சேர முடியல. அது காரணம் பாஜகவை சேர்த்துக்கிட்டா நிறைய பேருக்கு பிரச்சனை வந்துருது. ஏன்னா பாஜகவை பத்தி எல்லாருக்கும் தெரியும், உள்ள வந்தா 27 வருடம் 23 வருடம் 15 வருடம் தான், இந்த வந்துட்டு போற கதையெல்லாம் கிடையாதுங்கிறது தெரியும். அதனால அவங்க பயப்படுறாங்க. ஆட்சிக்கு அதாவது ஆட்சின்னு ஒன்ஸ் பிஜேபி உள்ள வந்துருச்சுன்னா அந்த மாநிலத்தை ஃபுல்லா தக்க வச்சுக்கும். அதுல எந்த மாற்று கருத்து. இப்ப தமிழ்நாட்டுல என்ன இன்னைக்கு அந்த சூழ்நிலை இல்ல. அதிமுகவுக்கு தான் வலு இருக்கு, தவாகாக்குன்னு ஒரு முயற்சி இருக்கு, நல்ல விஷயங்கள்லாம் நடக்க போகுது. இப்போ இந்த 2026 தேர்தலில் ஒரு சைலண்ட் பிளே பாஜக நடத்துவதுன்னு வச்சுப்போம். நான் சேர மாட்டேன் அதிமுகவோட, பட் சைலண்ட் பிளே. அதிமுக, தவேக, பாமக எல்லாருமே ஒரு கூட்டணிலாம் வர்றாங்க அப்படின்னு சொல்லிட்டு இந்த சட்டசபை தேர்தலை நடத்திவிட்டு இவர்கள் யாருக்கு என்ன மாதிரியான வலு இருக்குன்னு தெரிஞ்சதுக்கு பிறகு 2029 ஏன் சைலண்ட் பிளே பண்ணணும்? ஏன்னா உங்களுக்கு பிரச்சனையே பிஜேபி உள்ள வந்தா எங்களுக்கு வாக்கு வராதுன்னு அவங்க பேசுறாங்க. சொல்ல வரீங்கன்னா திமுகவை வீழ்த்தணும். அப்ப அதிமுக அணிகிட்ட ஒரு மறைமுக ஒரு அண்டர்ஸ்டாண்டிங். நம்ம அதிமுக அணிகிட்ட மறைமுக அண்டர்ஸ்டாண்டிங்லாம் இல்ல. நான் மறைமுகமா இருந்துக்கிறேன், நீ போய் அண்டர்ஸ்டாண்டிங் எல்லாம் பார்த்து கூட்டணி சேர்ந்துக்கோங்க. அண்டர் கரண்ட்னு வச்சுக்கோங்க. இதத்தான் திமுக அணியின சந்தேகிச்சு சொல்லிட்டு இருந்தா அதுக்கு வழி சேர்க்கறீங்க நீங்க. திமுக சொல்லுவது என்ன தெரியுமா? அதிமுகவும் பிஜேபியும் கூட்டணியில் இருக்குன்னு. அதுக்கு சாத்தியமே இல்ல, சாத்தியமே இல்ல. ஆனா ராமன் மறைந்திருந்து தாக்குற மாதிரி இருக்கு. இல்ல வாலி சார், நான் என்ன கேக்குறேன், நான் சொல்றதுல இருக்கிற அர்த்தம் புரிஞ்சுக்கோங்க. நான் என்ன கேக்குறேன்னா, நாங்க அண்ணாமலை அவர்கள் என்ன சொல்றாங்கன்னா, இதுதான் சரியான தருணம், எங்க கட்சியை வளர்க்கணும், எங்க கட்சியை வளர்க்கறதுக்கு தான் நாங்க இருக்கோம். ஆனா நீங்க சொல்வது நாங்க சைலண்டா இருந்துப்போங்க, அவங்க எல்லாம் ஒண்ணு சேரட்டும், நாங்கன்றதுனால தானே பிரச்சனை, நாங்க ஒதுங்கி இருந்துப்போம், நீங்க எல்லாம் ஒண்ணு சேர்ந்து அவங்கள வீழ்த்துங்கன்னு சொல்றதுக்கு பேர் என்ன? அண்டர்ஸ்டாண்டிங் பேர் என்ன? சொல்றதுக்கு பேரு அண்டர் கரண்ட், அதாவது அண்டர்ஸ்டாண்டிங், உள்குத்து, எப்படி வேணாலும். பிஜேபிக்கு ஒரே ஒரு வரியில முடிச்சிடுறேன். பிஜேபிக்கு நல்லா தெரியும் தான் 13 இடத்துல 2வது இடம் வந்தது, 76 தொகுதிகள்ல தான் தனித்து போட்டியிட்டாலும் அங்கே வருவேன் என்பது அவர்களுக்கு நன்றாக தெரியும். 4 முனை போட்டியில சீமான் ஐயா விட்டுருங்க, மீதி இருக்கிற 3 திமுகவை எதிர்க்கின்ற கட்சி பாஜக கட்சின்னு சொல்லி அருமையாக திமுக ஆட்சியை அகற்றுவதுதான் அதுக்கான வியூகம். என்ன வேண்டுமானாலும் நடக்கலாம், அப்படி புரிஞ்சுக்கலாமா? இப்ப பேசினதில் இருந்து அவங்க என்ன அப்ப அந்த அதிருப்திகளை அறுவடை செய்யறது அது நெருக்கடியா இல்லையா உங்களுக்கு? நான் ஏத்துக்கிறேன், அவங்க என்ன வியூனாலும் வைக்கட்டும், நெருக்கடியா இருக்குமா? ஆனா தமிழ்நாட்டு மக்கள் உத்தரப்பிரதேசமும் பீகாரோ இல்ல,
இங்கே ஒரு அனுபவமிக்க முதிர்ந்த சிந்திக்க தெரிந்த நபர்கள் தான் வாக்காளர்களாக இருக்காங்க. அதற்குரிய ஆப்போசிட் நான் சொன்னா தப்பாயிடும். ஒவ்வொரு கொஞ்சம் இருங்க, நீங்க பேசும்போது அமைதியா பேசுங்க பேசுங்க ஒரு பிரேக்கும் போக வேண்டியது. பேசுங்க. நீங்க பெரிய அறிவாளி தான், குறிச்சு வச்சு இல்ல. அடுத்த இல்ல பேசுங்க தெரியல நீ குறிச்சு வச்சுட்டு பேசுங்க. இல்லைன்னா உங்களை நானும் பேச இல்ல, time விட இல்ல. பல விஷயத்துக்கு வார்த்தைக்கு இல்ல வார்த்தை நீ பேச முடியும். முடிச்சிருங்க நான் பிரேக். அதனால ரொம்ப நம்ம தான் எல்லாம் தெரிஞ்சவர்னு பேச வேண்டாம். சரி சரி வாங்க. என்ன விஷயம்னா, இப்போ அதிமுக நண்பர் சொல்றாரு ஒருபோதும் இல்லைன்னு. இப்படி செல்வி ஜெயலலிதா அவர்கள் உறுதிமொழி கொடுத்து சீரணி அரங்கத்தில் சிறுபான்மையினர்லாம் கூட்டி அதுக்கு பிறகு போனார்கள். அப்போ இப்போ என்ன களச்சூழல்னா, சமூக நீதி, அதே போல் சிறுபான்மையினர் நலன், அதில் அதிமுக ஏற்கனவே ஊறு விளைவித்து விட்டது. அது உங்களுக்கு தெரியும். சிட்டிசன்ஷிப் அமெண்ட்மெண்ட் ஆக்டில் பாஜக சொல்கிற இடத்திற்கு அவர்கள் ஆதரவு தந்து அதனுடைய தீராப்படியே அதை சுமந்து கொண்டிருக்கிறார்கள். இப்போ அவர் பேசுகிறாரு, நான் அதை கூப்பிட்டு தர்மத்துக்காக பேசினேன், வரவேற்கிறோம், அது வேற விஷயம். அப்போ இதில் எல்லாம் நம்பகத்தன்மை இல்லாமல் இருக்கு. அணிகளுக்கு நம்பகத்தன்மை இல்லாமல் இருக்கு. அப்போ நீங்கள் சொன்ன மாதிரி அண்டர் கரண்ட்ல இப்போ ரவியே சொன்னார், ஒரு அண்டர் கரண்ட்ல நாங்கள் இதெல்லாம் மக்களுக்கு தெரியுது, ஏற்கனவே பேசிட்டு இருக்காங்க, எல்லாரும் பேசிட்டு தான் இருக்கிறாங்க, ரொம்ப தெளிவாக இருக்கிறது. அப்போ என்ன வருதுன்னா, திமுக என்பதை விட தமிழ்நாட்டின் நலன், தமிழ்நாட்டினுடைய சமூக நீதி அரசியல், தமிழ்நாட்டினுடைய இடஒதுக்கீடு கொள்கை, அதற்கு எதிராக யார் உறுதியாக களமாடுகிறார்கள்? அதுதான் மாநில பிரச்சனைகள், மாநில உரிமைகள். நீங்க ஒண்ணும் இல்லைங்க, ஒரு நாடு ஒரு தேர்தல், என்ன டேட்டா இருக்கு? 4900 ரூபாய் கம்மியாகுது, 4900 அதுக்குள்ள இல்லாம நீங்க நான் என்ன சொல்றேன், இதற்கு அதிமுக எந்த ஸ்டாண்ட் எடுத்து நீங்க ஆதரிக்கிறீங்க? நம்ம பாயிண்டடா அப்ப நான் வர்றேன். அப்ப இந்த மாதிரியான விஷயங்களில் அவர்கள் கருத்து தெரிவிப்பதில்லை. எப்படி நான் சொல்றேன், திமுக அரசினுடைய விலையேற்றத்திற்கு அல்லது சொத்து வரி ஏறுற போது, மின்கட்டணம் உயர்ற போது பாராளுமன்ற நீங்க தாராளமா போராட்டம் நடத்துறீங்க. ஒன்றிய அரசு தொடர்ந்து உயர்த்தி கொண்டு இருக்கிற, அது உயர்த்தி உலக அளவுல குறைந்தாலும் குறைக்க மறுக்கிற டீசல் பெட்ரோல் விலை குறித்து அல்லது கேஸ் சிலிண்டர் விலை குறித்து அப்ப எங்க உங்களுடைய செயல்பாடு? சந்தேகத்துக்குரியதாக மக்கள் பார்க்கிறார். இர்ரெகுலர் பீரியட் என்னதான் பண்றது? உங்க பிரச்சனைகளை கட்டுப்படுத்த லயன் டேட் சிரப் தினமும் 2 ஸ்பூன்.